episode 2 of நேர் விருப்பம் where you ask I tell. So கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நீ இவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் இங்கிலீஷ் இது மூணுலையும் சொல்லுங்க அப்படின்னு. சின்ஸ் இட் பியூட்டிஃபுல், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம சொல்ற ஆக்சென்ட் தான் வேற மாதிரி இருக்கும். ஓகே, ஐ கான்ட் டூ either of this. I'm having an Indian accent, so I'll tell different ways of saying someone so beautiful. அது எப்படி சொல்லாங்கிறத பார்க்கலாம், but I'll stick with an Indian accent. Okay, first one. How can you be this beautiful? Damn, you look gorgeous அப்படின்னு சொல்லலாம். இப்படி இவ்வளோ அழகாக இருக்க, செம்மையாக இருக்க நீ அப்படின்னு இதுக்கு அர்த்தம். செகண்ட் ஒன், இவனை பார்த்து நான் அப்படியே சொக்கி போயிட்டேன், அவள் அழகில் சொக்கி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்க கிட்ட நான் உன்னை பார்த்து சொக்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா, எவ்ரி டைம் ஐ லுக் அட் யூ ஐ எம் ப்ளோன் அவே பை ஹவு ஸ்டாண்டிங் யூ ஆர். பார்த்தோன்னே மூச்சே நின்றுச்சு, அந்த அளவு நீ அழகாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, You look breathtaking in that dress. அப்படின்னு சொல்லலாம். அந்த ட்ரெஸ்ல நீ அப்படியே ஹார்ட் பீட்டே ஸ்கிப் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்களும் உங்க ஆளும் பீச்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சன்ரைஸோ சன்செட்டோ நடக்குது, பட் அப்போ நீங்க வந்து ஏதாவது சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இதை சொல்லலாம். திஸ் சன்செட் இஸ் பியூட்டிஃபுல் பட் யூ ஆர் பிரெத் டேக்கிங் அப்படின்னா, இங்கே சன்செட் அவ்வளோதான் அழகாக தான் இருக்கு, ஆனால் நீ தான் வந்து பிரெத் டேக்கிங்காக இருக்க, அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்க, கார்ஜியஸாக இருக்க அப்படின்னு அர்த்தம். யூஸ் தீஸ் சென்டென்சஸ் டு இம்ப்ரெஸ் யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட். பை.